இப்போது எங்க வந்திருக்கிறோம்? மாம்பட்டு பூந்தார வந்திருக்கிறோம். வேற எங்க வந்துக்கிறோம்? ஊர் விஷயம் தேடி கொண்டு வந்திருக்கிறோம். மாம்பட்டுக்கு எப்படி போக வேண்டும் என்று கேட்டேன். சூட்டு வாயிலாம் அந்த ஊர் செடி செடி விட்டா பழங்கள் அத்தனை உதிர்ந்து கிடக்கிறது. என்ன காரணம்? தேவர்களுக்கு உரிய பாரிஜாத மலர்கள் யாரோ களவாடி இருக்கிறார்கள். நீர் ஊற்றுவது யார்? கூடாது. தாய் பிடித்த மரகத மலை அணிவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய உடலாகப்பட்டது அசுத்தமாகிவிட்டது. நீராடி விட்டு பிறகுதான் இந்த மரகத மாலை அணிவித்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் அம்மன் கொடுத்த இந்த மரகத மாலையை சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு விளக்கரைக்கு செல்ல வேண்டும். நோய்வது யாருன்னா 108க்கு போன் பண்ணுங்களேன். வண்டி வந்து என்ன வாரி போட்டுது. அம்மா பெருமாள் கோயில மணியை யாரு அங்க கட்டி வச்சுக்கிறது? இது எந்த காலத்து மணியோ? மணியோட முனப்பட்டு ஏமாண்ட பப்பரப்பா எனக்கே பிடிக்குது. காலையில போகும்போது இப்படியே செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு போயிடு. இல்லைன்னா படாத கூட்டு போயிடு. டாக்டர் பத்மநாபன் இருப்பார். பத்மநாபன் 9 மணிக்கு வருவாரா? படாத கூட்டு போயிடு. பத்மநாபன் டாக்டர் செப்டி ஊசி போட்டுக்கா, எல்லாம் சரி ஆயிடும். என்ன சரி தூரம் வாடா போடா.
ஒரு புறமாக வைத்துவிட்டு இப்பொழுது நீராட வேண்டும். முன்னாடி அடிக்காதடா பாடுகோலும் பாப்பா சொல்றியா பாப்பா சொல்றியா பாட்டு பாடு. சரி அப்படியே ஊ சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? பின்னாடி ஒண்ணுக்கு தான் போவேன். ஒண்ணுக்கு தான் வேற என்ன தெரியும் உனக்கு? சும்மா வேலை நல்லா அடிப்பான். தப்பா நினைப்பா ஊர்வசி மீது உனக்கு ஆசை. நீண்ட நாட்களாக சாவாத கூட தரான் பாரு. சீக்கிரம் போடா போடா போற எல்லாம் பாடு. பக்குவமாக எடுத்து அம்மா அப்பா யாரு அடிச்சா? யார் சொன்ன ஊம்பி ஊம்பி சரியா சொல்றா பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊற்றுவதற்காக வந்தார். மலர்களை விடு. சிரிக்காதடா பாடு கண்ணி கூறு ஊசி ஊற வச்சு எப்ப மாவாட்டு ஊற வச்சு காலையில மறுநாள் காலையில சாப்பிடுறது. மாவாட்டு மிஷின் இருக்கா? மிஷினா கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கு? என்னது? அலராது அன்னமே, அழகு சின்னமே, உங்களை அடைய வேண்டும் என்பது என் நெடுநாள் எண்ணமே. அது உங்களுடைய கனவுல கூட நடக்காது. படு மரியாதை கெட்டு உனக்கு மானம் கெட்டு உனக்கு அதான் அரகுறைக்கு பிறந்தவனே. அப்படி ஓங்கி விட்ட இருக்கிறது போய் உள்ள ஒட்டிக்கும். உள்ள ஒட்டிக்குமா? இவனுக்கு மனப்படமா தெரிஞ்சுனா இவனுக்கு. ஏய் பார்த்தாயா? கம்பன் காணாத காவியமும் காலத்தில் எழுதாத ஓவியமும் உன் கண்ணும் அழகு. உன் கண்ணில் இருக்கும் ஊடை அதை விட அழகு. உனது மூக்கோ அழகு. உனது மூக்கோ அழகு. உன்
மூக்கில் இருக்கும் சரி 30 நாள் சரி அதை விட அழகு. உன் பல்லு அழகு, உன் பல்லில் இருக்கும் ஊத்தை அதை விட அழகு. வா என்னை கட்டிப்பிடி, அவனை கெட்டினா ஏய் என்னடா அங்கப்பா ஐயோ அண்ணா அண்ணனாமா மாமானு கூப்பிட்டா மாச கணக்கில் ஆகும். அண்ணன் தங்க அம்மா அன்னிக்கே அறிவு கட்டவனே என் அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லக்கூடாதா? அண்ணனோட மறு ரூபம் உனக்கு தெரியாது. அண்ணனுக்கு மறு ரூபம் இருக்கா? உங்க அண்ணன் யார் தெரியுமா? இப்பதாண்டா சந்தேகமா இருக்கு. அவர் ஒரு ஒட்டரவுடி. ஆமா என் அண்ணன் பார்ப்பதற்கு நல்லா கொழுன்னு நல்லா வாட்டம் சாட்டமா இருக்கிறாரு. என் அண்ணன் வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறாரு? அவர் வயிற்றுக்கு பீ தான் அண்ணன் உன் மீது ஆசை, எனக்கு உடவு மீது ஆசை. எப்படியா முட்டை பொறுத்துக்கோ, நேரத்தை வீணாக்காத. மழை வர மாதிரி கம்முன்னு பொறுத்துக்கோ. படுத்த உனக்கும் சுகம் எங்களுக்கும் சுகம். எடுத்து ஒரு அடி மண்டை ரெண்டா பொழந்துடுவேன். பர்றி முடியாது போட்டா பார்த்தாலே உங்க அம்மாலே சைக்கிள் விட்டு ஓட்டா. படிக்காத படாலம் விட்டு ஓட்டான மாட்டோம். சூத்த அர்த்தம் வந்து உன்னுடைய உருட்டலுக்கு மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவேன் நான் கிடையாது. போடா போடா பிஸ்கோத்து பையா. எவ்வளவு நல்லா தைச்ச பிஸ்கோத்து பாத்தியாடா? மாலை தூக்கி போட்டு நறுக்கிடுவேன். நானா பேசிக்கிட்டு தான் புள்ளிய கொடுத்துருவான் அவன். வாடி வாடி ஏன் வாடா. ஒரு பொட்டை சிரிக்கி நம்மள போடான்னு கேக்குறான். அவளை தூக்கி போட்டு நக்காம மயில நான் இறங்க போடுமா? எதற்காக? அவளை எப்படியாவது எனக்கு 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 சம்பளத்தை வாங்கி எடுக்க கொடுத்துறான். ஐயா மயிலே நான் இறங்க போடுமா? அது நான் தமிழ் வழிமா படிச்சுக்குது. நம்ம தள்ளித்தான் மயில போடணும். கூடாது. வேலை கிடையாது. 7:30 மணிக்கு ஊர்ல வந்தோம்மா. அப்பவே வேலை இல்லைன்னா வேலை வீட்டுக்கு போயிருப்பேன். ஓத்தால ஏத்தி போவா என்ன போற இருறா. அத்தை